இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான போக்குவரத்துல ஏற்பட்டுள்ள பிரச்சனை காரணமா சென்னை விமான நிலையத்துல 6வது நாளா விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருகை புறப்பாடு என 96 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்காங்க. இண்டிகோ விமான நிறுவனத்துடைய போக்குவரத்து சீரடைவதற்கு இன்னும் சில தினங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால சென்னை விமான நிலையத்துல இருந்து இண்டிகோ விமானத்துல பயணம் செய்வதற்காக முன்பதிவு செய்த பயணிகள் பல பேரும் தங்களுடைய டிக்கெட்டுகளை ரத்து செய்துட்டாங்க. அதற்கு பதிலா பிற விமானங்கள்ல டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தொடங்கியிருக்காங்க. ஆனா வாடிக்கையாளர்களுடைய வங்கி கணக்குல பணம் வருவதற்கு காலதாமதம் ஆவதாகவும் புகார் எழுந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கொள்ள லாபம் சம்பாதிப்பதை தடுக்கும் விதமா மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உள்நாட்டு விமானங்களுடைய டிக்கெட் கட்டணத்துக்கு உச்சவரம்பு நிர்ணயித்திருக்கு. அதன்படி 500 கிலோமீட்டர் வரையிலான பயண தூரத்திற்கு அதிகபட்சம் ரூ. 7,500 மட்டும் கட்டணம் நிர்ணயிக்கப்படணும். 1,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு 15,000 மட்டுமே அதிகபட்சமா கட்டணம் வசூலிக்கணும்னு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விதிமுறைகளை வகுத்திருக்கு.